Hi friends, time 10:12, February 7, 2025. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, your Father which art in heaven, hallowed be the name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. The kingdom come, they will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily breads. வசனம் 12. எங்கள் கடன்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us your debts as we forgive your debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன் என்பதே. And lead us not the temptations, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. இன்னைக்கு 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 39 வசனம் வரை. சவுலின் குடும்பத்திற்கும் தாவீதின் குடும்பத்திற்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர பலத்தான், சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனம் பட்டு போனார்கள். Now there was a long war, but when the house of the Saul and the house of the David, but David waxed stronger and stronger, and the house of the Saul waxed wickeder and wickeder. வசனம் 2. எப்ரோனிலே தாவீதுக்கு பிறந்த குமாரர்கள் பெலிஸ்தியரிலே ஊரானான அக்னோனிடத்திலே பிறந்த அம்மோன் அவனுக்கு முதல் பிறந்தவன். And unto the David were the sons born in the Hebron, and his firstborn was Ammon of the Ammon of Jerusalem. வசனம் 3. நப்தலியின் மனைவியாயிருந்த கர்மேல் ஊராளான அபிகாலிடத்தில் பிறந்த கீலியாப் அவனுடைய 2ஆம் குமாரன். 3ஆம் குமாரன் கோசூரின் ராஜாவானான். தல்மாய் குமாரத்தியாய் மக்கள் பெற்ற அப்சலோம் என்பான். And his second child Joab of the Abigail, the wife of the Nabal of the Carmelites. And the 3 Absalom, the sons of Necha, the daughters of the Talmi, kings of the Gaza. வசனம் 4. 4ஆம் குமாரன் அகி பெற்ற அதோனியா என்பவன். 5ஆம் குமாரன் அபிதாள் பெற்ற சொப்பனத்தியே என்பவன். And the 4th Adonijah, the sons of Haggai, and the 5th Sipper, the sons of Abidal. வசனம் 5. 6ஆம் குமாரன் தாவீதின் மனைவியாகிய எக்காலிடத்தில் பிறந்த இத்திரோயாம் என்பவன். இவர்கள் எப்ரோனிலே தாவீதுக்கு பிறந்தவர்கள். And the 6th Lithium by the Higala, David's wife. Those were born to the David in the Hebron. வசனம் 6. சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்திற்கும் யுத்தம் நடந்தது வருகிற போது அப்னேர் சவுலின் குடும்பத்திலே பலத்தவனானான். And it's come to pass, while there was war, but when the house of the Saul and the house of the David, that Abner made an himself strong for the house of the Saul. வசனம் 7. சவுலுக்கு ஆவியின் குமாரத்தியாகிய ரிஸ்பாள் என்னும் பொருளுள்ள ஒரு மறுமனையாட்டி இருந்தாள். இஸ்போ அப்னேரை நோக்கி, நீர் என் தகப்பனருடைய மறுமனையாட்டியின் இடத்திலே பிரவேசித்து என்ன என்றான்.
And the Saul had the concubine whose name was Rizpah, the daughters of the Haniah, and the Isbos said unto the Abinah, wherefore hast thou gone in unto the father's concubine? வசனம் 8. அப்பர்னார் இஸ்போத்தின் வார்த்தைகளுக்காக மிகவும் கோபம் கொண்டு, உண்மை தாவீதின் கையிலே ஒப்புக்கூடாமல் இந்த நாள் மட்டும் உம்முடைய தகப்பனாகிய சவுலின் குடும்பத்திற்கும் அவருடைய சகோதரருக்கு சிநேகிதராகவும் தயவு செய்கிறவனாகிய என்னை நீர் இன்று ஒரு ஸ்திரீயின் நிமித்தம் குற்றம் பிடிக்கிறதுக்கு நான் யூதேயாவுக்கும் உட்கையான ஒரு நாய்த்தலையே. Then was an Abner weary and word for the words for the Isbo, and said, I a dogs as ear, which an against Jerah do see kindness this day unto the house of the Saul the fathers, to his brethren and to these friends, and have not delivered thee into the hands of David, that thou chargest me to the David the full conquering this woman. வசனம் 9. நான் ராஜ்யபாரத்தை சவுலின் குடும்பத்தை விட்டு தாண்ட பண்ணி தாவீதின் சிங்காசனத்தை தன் துவக்கி பேர்சேபா மட்டும் உள்ள இஸ்ரவேலின் மேலே யூதேயாவின் மேலும் நிலைநிறுத்தும்படிக்கும். So do God to the Abner, and more also accept, as the Lord hath and sworn to David, even so do to him. வசனம் 10. கர்த்தர் தாவீதுக்கும் ஆணையிட்டபடியே நான் அவனுக்கு செய்யாமற்று போனால், தேவன் அபர்னாருக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர் என்றார். To translate the kingdom for the house of the Saul, and to set up there one of the David over the Israel and over the Judah, from and done even and Beersheba. வசனம் 11. அப்பொழுது அவன் அப்பர்னாருக்கு பயப்படாத நாள் அப்புறம் ஒரு மறுமொழியையும் அவனுக்கு சொல்லாதிருந்தான். And he cloud not an answer Abner words against because he feared him. வசனம் 12. அப்பர்னார் தன் நாமத்திலேயே தாவீதினிடத்திற்கு ஸ்தானாதிபதிகளை அனுப்பி, தேசம் யாருடையது? என்னுடைய உடன்படிக்கை பண்ணும். இதோ இஸ்ரவேல் எல்லாம் உம்மிடத்திலே திருப்ப என் கையை உம்மோடு இருக்கும் என்று சொன்னான். And Abner sent messenger to David and his beloved, saying, whose is the land, saying, also make thee long with me, and behold, my hand shall be with thee to bring about all the Israel unto thee. வசனம் 13. அதற்கு தாவீது, நல்லது, உடனே நான் உடன்படிக்கை பண்ணுவேன். ஆனாலும் ஒரே காரியம் உன்னிடத்திலே கேட்டுக்கொள்கிறேன். அது என்னவெனில், நீர் என் முகத்தை பார்க்க விரும்பும்போது சவுலின் குமாரத்தியாகிய மீகாளை நீர் அழைத்து வர வேண்டும். அதற்கு முன் நீ என் முகத்தை பார்ப்பதில்லை என்று சொல்லச் சொல்லி. And he said, and will and make an long age with thee, but one thing's require of thee, that is, thou and shalt not see my face, except thou first bring measure souls and daughters, when thou comest to see me face. வசனம் 14. அவன் சவுலின் குமாரனாகிய இஸ்போ தேசத்தினிடத்திற்கும் ஸ்தானாதிபதிகளை அனுப்பி, நான் பெலிஸ்தருடைய 100 நுனித்தோள்களை பரிசாகமாக கொடுத்து விவாகம் பண்ணின என் மனைவியாகிய மீகாளை அனுப்பிவிடும் என்று சொன்னான். And David sent messenger to the Isbo sons and sons, and saying, and deliver me my wife Michal
which an escape is posed to me for an husband for skins of these Palestinians. வசனம் 15. அப்பொழுது இஸ்போத் அவனை லாலியின் குமாரனாகிய பல்லத்தியேல் என்னும் புருஷனிடத்திலிருந்து அழைத்து வர ஆட்களை அனுப்பினான். And Isbo sent and took here an husband, even from Philistia, the sons of Beza. அசனபானார் அவன் புருஷன் பாகூரிமீன் மட்டும் அவன் கொண்டே வந்தான். நீ திரும்பி போ என்றான். அவன் திரும்பி போய் விட்டான். And her husband went with her along and weeping behind here to the Berium. Then and say Aparnor unto him, Go return unto ye return. வசனம் 17. அப்பர்னார் இஸ்ரவேலில் மூப்பருடனே பேசி, தாவீதை உங்கள் மேலே ராஜாவாக வைக்கும்படிக்கு நீங்கள் அநேக நாளாய் தேடினீர்களே. And Aparnor hands communication with the elders of the Israel, saying, He shall for the David in the times and pass it to the kings over you. வசனம் 18. அப்பொழுது அப்படியே செய்யுங்கள். தன் தாசனாகிய தாவீதின் கையினாலே என் எஜமானாகிய இஸ்ரவேலையே பெலிஸ்தரின் கைக்கு அவர்களுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் நீங்களாக்கி ரட்சிப்பேன் என்று கர்த்தர் தாவீதை குறித்து சொல்லி இருக்கிறாரே என்றான். Now then do it for the Lord, and yet speak and David, saying, By the hands of my servants David I will save my people Israel out of the hands of the Palestinians and out of the hands of the enemies. வசனம் 19. இந்த பிரகாரமாக அப்பர்னார் பெஞ்சமின் மனுஷரின் காதுகள் கேட்க பேசினான். பின்பு அப்பர்னார் இஸ்ரவேலர் பார்வைக்கு பெஞ்சமினுடைய எல்லா குடும்பத்தாரின் பார்வைக்கும் சம்மதியாதது எல்லாம் கேட்க பேசுகிறதற்கு போனான். And Aparnor also speak in ear of this Benjamin. And Aparnor went also to speak in the ears of David, in the Aparnor all that and seemed good to the Israel, and that the seemed good to the house of the Benjamin. வசனம் 20. அப்பர்னார் அவனுடன் கூடனே 20 பேரும் எப்ரோனில் இருக்கிற தாவீதினிடத்தில் வந்தபோது தாவீது அப்பர்னாருக்கு அவனோட அந்த மனுஷருக்கும் விருந்து செய்தான். And so Aparnar come to the David, to the Aparnar and the 20 men with him. And David made an Aparnar and the man that were with him a first. வசனம் 21. பின்பு நான் எழுந்து போய் இஸ்ரவேலர்களை எல்லா உம்மோடனே உடன்படிக்கை பண்ணும்படி ராஜாவாகிய என் ஆண்டவனிடத்திலே சேர்ந்து கொண்டு வருகிறேன். அதனாலே உம்முடைய ஆத்துமா அரசால விரும்புகிற இடமெல்லாம் அரசாள்வீர் என்றான். அப்படி தாவீது அப்பர்னாரை அனுப்பிவிட்டான். அவன் சமாதானத்துடனே போனான். And Aparnar said unto the David, I will and rise and go, and I will gather all Israel unto my Lord the kings, that they may make a league with thee, and that thou mayest regain over all that they need hot and this stray. And David said Aparnar away, and he went in the peace. வசனம் 22. தாவீதின் சேவகரும் யோபாவும் அநேகம் பொருள்களை கொள்ளையிட்டு தண்டி இருந்து கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அப்பர்னார் எப்ரோனிலே தாவீதினிடத்தில் இல்லை. அவனை அனுப்பிவிட்டான். அவன் சமாதானத்துடனே போய்விட்டான். And behold, the servant of the David and the Joe come from perishing a drop
and forward in the great ship with them, but an apple David Hebron further, for he hadn't sent him the way, and he was gone in the peace. வசனம் 23. யோவாபும் அவனோடு இருந்த எல்லா சேனைகளையும் வந்தபோது நேரிலே குமாரனாகிய அப்பர்னார் ராஜாவினிடத்தில் வந்து என்று அவர் அவனை சமாதானத்துடனே போக அனுப்பிவிட்டான் என்றும் யோவாவுக்கு அறிவித்தார்கள். When Joab had all the ass that was with him were come, they told unto Joab, saying, Abner the sons of the Ner come to the kings, and he hath sent him away, and he is the gone in the peace. வசனம் 24. அப்பொழுது யோவாப் ராஜாவின் அண்டையிலே பிரவேசித்து என்ன செய்தீர்? இதோ அப்பர்னார் உம்மிடத்திலே வந்தானே, நீர் அவனை போக விட்டது என்ன? Then Joab come to the king and said, and what asked? Thou don't behold, Abner come unto thee. Away is that thou hast sent him away, and he is equity gone. வசனம் 25. நேரின் குமாரனாகிய அப்பர்னாரே, அறிவிரையே, அவன் உமக்கு மோசம் போக்கவும் உம்முடைய போக்குவரத்தை அறியவும் நீர் செய்கிறதையெல்லாம் ஆராயவும் வந்தான் என்று சொன்னான். Thou canst Abner the sons of the Ner, that he come to the decave thee, and to Canaan they going out, and they coming in, and to Canaan all that thou doest. வசனம் 26. யோவாப் தாவீதை விட்டு புறப்பட்ட உடனே அவன் அப்பாமல் கூட்டிக் கொண்டு வரும்படி ஆட்களை அனுப்பினான். அவர்கள் சீரா என்னும் துருவமட்டும் போய் அவனை அழைத்து கொண்டு வந்தார்கள். And when Joab was come out from David, he sent messenger after Abner, which forgot him and against from the will of the Syria, but David now it's not. வசனம் 27. அப்பர்னார் எப்ரோனுக்கு திரும்பி வருகிறபோது யோவாப் அவனோடு ரகசியமாக பேசிக்கொண்டு இருக்கிறவன் போல அவனை ஒளிமுக வாசலண்டை நடுவே ஒரு பக்கமாய் அழைத்து கொண்டு போய் தன் தம்பி ஆகாசுடைய இரத்தப்பழியை வாங்க அங்கே அவனை வயிற்றிலே குத்தி கொன்று போட்டான். And when Abner was returned to the Hebron, Joab took him and Asay in the gate and spake with him inquiringly, and smote him there under this way, that he die for this blood of the Asa his brother. வசனம் 28. தாவீது அதை கேட்டபொழுது, நேரின் குமாரனாகிய அப்பர்னாரின் இரத்தத்திற்காக என் மேல் என் ராஜ்யத்தின் மேலும் கர்த்தருக்கு முன்பாக என்றென்றைக்கும் பழி இல்லை. And afterward, when this David heard and it, he said, I hand my kingdom heathen guileless before the Lord and forever from the blood of Abner. வசனம் 29. அது யோவாபுடைய தலையின் மேலும் அவன் தகப்பன் குடும்பத்தின் மேலும் சுமந்து இருப்பதாக. யோவாபின் வீட்டாரிலே பிரமிக்கரனும் குஷ்டரோகியும் கோல் ஊன்றி நடக்கிறவனும் பட்டயத்தாலே விழுகிறவனும் அப்பம் குறைச்சல் உள்ளவனும் ஒரு காலம் ஒளிந்து போகாததில்லை என்றான். Let it rest no the head of the Joab, and on all this father's house, and let there and not fail. For this house of this Job's one that hate, and the is air that is and leper, air that is land here, then stuff, hair that in fall hate, and the sword
at the Loke brain. வசனம் 30. அப்பர்னார் கிபியானிலே நடந்த யுத்தத்திலே தங்கள் தம்பியாகிய அகசிகோலை கொன்றது நிமித்தம் யோவாப் அவன் சகோதரனாகிய அபிசாயவும் அவனை சங்காரம் பண்ணினான். And so Joab and the Asahai, his son brother, slew Abner because he had slain Joram brother and Asahel and Gibeon in this Bethel. வசனம் 31. தாவீது யோவாபையும் அவனோடு இருந்த சகல ஜனங்களையும் பார்த்து, நீ உங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு ரட்டுடுத்தி அப்பர்னாருக்கு முன்பாக நடந்து துக்கம் கொண்டாடுங்கள் என்று சொல்லி தாவீது ராஜா நானும் படையெடுக்கும் பின் சென்றான். And said the Joab and to all these people that were with him, and rend your clothes and gear you with and sickles and more. And before Abner and King David himself followed the bear. வசனம் 32. அவர்கள் அப்பர்னாரை எப்ரோனிலே அடக்கம் பண்ணுகையில் ராஜா அப்பர்னாரின் கல்லறையண்டையிலே சத்தமிட்டு அழுதான், சகல ஜனங்களும் அழுதார்கள். And they buried and Abner in the Hebron. And the king's son lifted up his voice and wept at this grave after Abner, and all these people wept. வசனம் 33. ராஜா அப்பர்னாருக்காக புலம்பி மதி கெட்டவன் என்கிறது போல அப்பர்னால் செத்து போனாரென. And the kings of eliminated over this Abner, and the Satan died. Abner as this full death. வசனம் 34. அவன் கைகள் கட்டப்படவும் இல்லை, உன் கால்களின் விலங்குகள் போடப்படவும் இல்லை, துஷ்டர்கள் கைகளில் மடிகிறது போல மடிந்தாயே என்றான். அப்பொழுது ஜனங்கள் எல்லோரும் பின்னும் அதிகமாய் அவனுக்காக அழுதார்கள். Their hands were and not and behind, near this and fat put into the fetters, as a man and falleth before wicked man, so fallest thou. And all the people wept again over him. வசனம் 35. அப்பொழுது இன்னும் இருக்கைகளே ஜனங்கள் எல்லோரும் வந்து அப்பம் புசிவும் என்று தாவீதுக்கு சொன்னபோது, தாவீது சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னே நான் அப்பத்தை ஆகிலும் வேறெதையாகிலும் ருசி பார்த்தால் தேவன் எனக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செறிகட்டார் என்று ஆணையிட்டு சொன்னான். And when all these people come to the coast, David to the eat meat, well, it was an hit day David's were, saying, so do God to me and more, and also if test there are however illness, tell the sons be down. வசனம் 36. ஜனங்கள் எல்லோரும் அதை கவனித்தார்கள், அது அவர்கள் பார்வைக்கு நன்றாயிருந்தது. அப்படியே ராஜா செய்ததெல்லாம் சகல ஜனங்களுக்கும் நலமாய் தோன்றியது. And all these people took notice of it, and it pleased them as whatsoever the kings did pleased all the people. வசனம் 37. நேரின் குமாரனாகிய அப்பர்னாரை கொன்று போட்டது ராஜாவினாலே உண்டானதல்ல என்று அந்த நாளிலே சகல ஜனங்களும் இஸ்ரவேலர்கள் அனைவரும் அறிந்து கொண்டார்கள். For all the people and all the Israel understood the day that it was not of this king to the slay Abner to the son of Ner. வசனம் 38. ராஜா தன் ஊழியக்காரர்களை நோக்கி, இன்றைய தினம் இஸ்ரவேலிலே பிரபுவும் பெரிய மனுஷருடைய ஒருவன் விழுந்தான் என்று அறிவீர்களா? And the king said unto the servants, can now he not that there is
prince and the great man and fallen this day is Israel. வசனம் 39. நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் இருந்த போதிலும் நான் இன்னும் பலவீனன். சோருவின் குமாரனாகிய அந்த மனுஷர்கள் என் பலத்திற்கு மிஞ்சினவர்களாய் இருக்கிறார்கள். அந்த பொல்லாப்பை செய்தவனுக்கு கர்த்தர் அவன் பொல்லாப்பு தக்கதாய் சரி கட்டுவாராக என்றான். And I am this day wake to God anointed kings and these men and the sons of Azira be to do trade for me this Lord and shall reward the doer of evil according to his wickedness.